ஸ்ரீ ராமபக்த ஆஞ்சநேயர் சேவா அறக்கட்டளை தலைவர் செயலாளர் திரு முருகேசன் சார் அவர்களையும், நாகநந்தினி மேடம் அவர்களையும் மற்றும் திரு எம் கணேஷ் லக்ஷிதா அவர்களையும் வருக வருக மேடம். இன்னும் சற்று நேரத்தில் நம்ம முதல்ல பிளான் பண்ணது என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் மாணவர்களுக்கு அந்த 10ஆம் மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு சிறப்பான பரிசு வழங்கிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம். ஒரு சின்ன மாற்றம், எல்லாம் அப்படியே சைலண்ட் ஆகிட்டீங்க. மாற்றம் அப்படின்னு உடனே என்ன மாற்றம்? வெரி குட், அவங்களுக்கு ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுங்க. மாற்றம் ஒன்றே மாறாது. அதே சமயம் நமது திரு முருகேசன் சார் அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். எல்லாம் சாரை ஒரு பலத்த கைத்தட்டல் கொடுத்து வரவேற்றிடலாம். ப்ரொஃபசர் வைத்தி சார் குடும்பத்தினரையும் வருக வருக என வரவேற்கிறோம். அதே சமயம் நம்முடைய சந்ததானப்பட்டி ஆசிரியர் பெருமக்கள் வந்திருக்காங்க, அவங்களையும் அப்படியே வரவேற்றிடலாம். வருக வருக என வரவேற்கிறோம். ரைட், நிகழ்ச்சிக்கு போயிடலாமா? நிகழ்ச்சிக்கு போறதுக்கு முன்னாடி அப்போ உங்களை தான் கேள்வி கேட்க போறேன். ஓகே, நமது சேலம் மாவட்டம் தெரியும் இல்லையா உங்களுக்கு எல்லாத்துக்குமே? இந்த சேலம் மாவட்டத்தில் மிகப்பெரிய ஆஞ்சநேயர் கோவில் அப்படின்னா எது? நாமக்கல் மாவட்டம். ஐயாவுக்கு ஒரு பெரிய கைத்தட்டல். கண்டிப்பா நாமக்கல்னு சொல்லுவாங்க, அதுதான் உண்மை. ஆனா சேலம் மாவட்டத்தில் பெரிய ஆஞ்சநேயர் கர்ப்ப கிரகத்தில் இருக்கிற கோவில் எது? ஸ்ரீ ராமபக்த ஆஞ்சநேயர் கோயில். ஓகே, அம்மாவுக்கு ஒரு பெரிய கைத்தட்டல். நமது சேலம் மாவட்டத்திலே மிகப்பெரிய கருவறையில் உள்ள ஆஞ்சநேயர் கோவில் அப்படின்னா அது நம்ம ஸ்ரீ ராமபக்த ஆஞ்சநேயர் கோவில். நம்ம அங்கதான் இருக்கோம். நல்ல விஷயம் தானே அம்மாவா இல்லையா? ஓகே, இந்த ஸ்ரீ ராமபக்த ஆஞ்சநேயர் கோவிலை பற்றி சில வார்த்தைகள் அப்படின்றத விட ஹிஸ்டரி அப்படின்னும் இல்லையா, வரலாறு. அந்த வரலாறு நான் உங்களுக்கு தெரியப்படுத்துறோம் அப்படின்ற இந்த நேரத்தில் ஸ்ரீ ராமபக்த ஆஞ்சநேயர் கோவில் போன ஆண்டு இதே ஆவணி மாதம் 31ஆம் நாள் கும்பாபிஷேகம் நடந்தது. தெரியுமா உங்களுக்கு? எத்தனை பேர் அதில் கலந்துக்கிட்டீங்க? கை தூக்குங்க பார்க்கலாம். வெரி குட். ஸோ நிறைய பேர் இங்கே இருக்கீங்க, கலந்துக்கிட்டு இருக்கீங்க. அந்த கும்பாபிஷேகத்தை தொடர்ந்து இந்த ஒரு மண்டலம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ஒரு மண்டலம்னா எத்தனை நாள்? 48 நாட்கள் தொடர்ந்து அன்னதானம் வழங்கப்பட்டது. அன்னதானம் கோவிலில் நடைபெற்றது. அது மட்டுமல்லாமல் அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் மட்டுமல்ல, என்னைக்குமே சனிக்கிழமை தோறும் சிறப்பான அபிஷேகங்கள் காலையில் ஆரம்பிச்சு ஒரு 9:30க்கு ஆரம்பிச்சுங்க அப்படின்னா சிறப்பான அபிஷேகங்கள். அதை தொடர்ந்து சிறப்பான அலங்காரத்தில் ஸ்ரீ ராமபக்த ஆஞ்சநேயர் காட்சி அளிப்பார். அதை தொடர்ந்து சிறப்பான தீபாரமா. ஸோ நீங்க நினைத்தது நிறைவேறி இருக்கா? ஆமாவா? நல்ல விஷயம். ஸோ நிறைய பக்தர்கள் சொல்றது என்ன அப்படின்னா, இந்த கோயிலை நம்ம என்ன நினைக்கிறோமோ மனதா இருக்கிறார்கள். ஸோ உங்களுக்கும் அந்த மாதிரி ஏதாச்சும் இருந்தால் கண்டிப்பா நீங்க ஸ்ரீ ராமபக்த ஆஞ்சநேயரை வேண்டி அந்த நிறைவேற்றலை அடையலாம். ஸோ அது மட்டும் அல்லாமல் நம்ம வாழ்க்கையில் நாட்கள், நம்ம வாழ்க்கையில் ஐயா நீங்க சொல்லுங்க. பர்த்டே, பிக் ஹேண்ட்ஸ், பிறந்த நாள். ஆமா நீங்க சொல்லுங்கம்மா. வேற என்ன நாள்மா? கல்யாண நாள். நிஜமாவா? கல்யாண நாளா? ஓகே, சந்தோஷம். பிறந்த நாள், கல்யாண நாள், வேற என்ன நாட்கள்மா? பிறந்த நாள். ஓகே, பின்னாடி உட்காந்துருப்பேன். சொல்லுங்கப்பா. தீபாவளி. வெரி குட். தீபாவளி, பொங்கல் இல்லையா, அதுவும் சிறப்பான நாட்கள் தானே. நீங்க சொல்லுங்கம்மா. அந்த நான் சொல்லிட்டேனேம்மா. வேற ஏதாச்சும் சிறப்பான நாட்கள்? நியூ இயர், இந்த மாதிரி சிறப்பான நாட்கள், கல்யாண நாட்கள், திருமண நாள், பிறந்த நாள், ரைட். அது மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டில் ஏதாச்சும் ஒரு நல்ல விஷயம் நடக்குது, கிரகப்பிரவேசம், அதுவும் நல்ல நாள் தானே. ஸோ இந்த மாதிரி ஏதாச்சும் நல்ல நாட்களில் நீங்கள் அந்த நன்றியை மறுபடியும் கொடுத்து வாங்கணும் அப்படின்னா தானத்திலேயே சிறந்தது என்ன தானம்? அந்த கழிவறைக்கு ஏதாச்சும் ஃபீஸ் வாங்குறாங்களா? இல்லைங்க, அதுவும் இல்லை. கோவில் நல்ல ஒரு இயற்கையான சூழல் இருக்கா? நமக்காக
அமைத்து கொடுத்துள்ள ஸ்ரீ ராமபக்த ஆஞ்சநேயர் சேவா அறக்கட்டளைக்கு ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்துடலாமா? ரைட், அவ்வளவுதானா? ஓகே, சூப்பர். ஸோ இன்றைய நிகழ்ச்சி என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கலை நிகழ்ச்சி மற்றும் கல்வி நிகழ்ச்சி அப்படின்னு சொல்லலாம். என்ன நிகழ்ச்சி? கலை மற்றும் கல்வி. ஓகே, சில பேர் சொல்லி கேட்டிருக்கோம், சில ஆக்டர்ஸ் பேசி கேட்டிருக்கோம், சில ஆக்டர்ஸ் சொல்லி கேட்டிருக்கோம். நம்ம சொல்லிடுங்க மனசார. ரைட், சொல்லிடலாமா? ரெடி, 1 2 3 ஸ்டார்ட். தர முடிக்குமே? ஸோ உங்களை பெற்ற அந்த தாய்க்கு ஒரு வாழ்க வளமுடன் சொல்லிடலாம். சொல்லிட்டீங்களா? ரைட், தேங்க்யூ. அடுத்தது வேற யாரு? அம்மாக்கு அப்புறம் யாருப்பா? அப்பா. ஸோ மறுபடியும் கண்ணை மூடிக்கொண்டு அந்த தந்தை ஒரு வாழ்க வளமுடன். ரைட், ஓகே. ஸோ உடன் ஆமா, நீங்க கூட இப்படி வந்து போட்டுக்கலாமே சேர். அப்படி இந்த பக்கம் போட்டுக்கிட்டீங்கன்னா ஈஸியா இருக்கும். இங்க கூட போட்டுக்கலாம். சார்பாக இந்த வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. ஸோ தைரியமா பேசுங்க. என் பேர் லக்ஷனா, நான் ஏச்சிஎல் கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தேன். நான் வந்து தேங்க்ஸ் சொல்லணும்னா எங்கள் டீச்சர்ஸ்க்கும் பேரண்ட்ஸ்க்கும் தான், எஸ்பெஷலி என்னோட காமர்ஸ் மேம்க்கு நான் தேங்க்யூ சொல்லுவேன். வெரி குட். அடுத்தது நாங்கள் வந்து தாளம்பட்டி அரசு மேல்நிலைப் பள்ளியில் வந்து என்னுடைய மகன் வந்து 10ஆம் வகுப்பில் வந்து சி காசி விஸ்வநாதன் என்ற மாணவன் வந்து முதல் மதிப்பெண் எடுத்திருக்கிறாங்க. வந்து நாங்கள் வந்து எங்களை விட எங்களுடைய பையனுடைய கிளாஸ் டீச்சருடைய வந்து மேக்ஸ் டீச்சர் வந்து மேக்ஸில் வந்து 98 மார்க் எடுத்திருக்கிறாங்க. 98 மார்க் எடுத்ததை விட எங்களை விட மேக்ஸ் டீச்சர் தான் வந்து ரொம்ப வருத்தப்பட்டது. என்ன 2 மார்க்கு சேர்ந்து எடுத்திருந்தாங்கன்னா வந்து எனக்கு வந்து ஒரு பெருமையாக இருந்திருக்கும். வந்து 500க்கு வந்து 472 மார்க்கு ஃபஸ்ட் மார்க் எடுத்துக்கிறாங்க. மேக்ஸில் வந்து 98. இன்னும் ஒரு 2 மார்க் எடுத்தோம்னா நல்லா ஒரு எங்களுக்கும் ஒரு பேர் இருந்திருக்கும், உங்களுக்கு ஒரு பேர் இருந்திருக்கும். அப்படி எங்களுக்கு அந்த பெருமை இருக்கிறத விட அந்த பள்ளிக்கு தான் நான் வந்து நல்ல ஒரு நன்றி சொல்கிறேன். வந்து என்னோட டீச்சர்ஸ்க்கு ஒரு நிமிஷம் அம்மா, அந்த குழந்தைக்கு ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுக்கலாம். என்ன தைரியமா கரெக்டா இல்லையா? வெரி குட். பேசுங்க, இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை. என்னை இந்த இடத்துக்கு கொண்டு வந்து எங்க டீச்சர்ஸ்க்கும் என்னை பெற்ற அம்மா அப்பாவுக்கும் நன்றி சொல்லுவேன். கண்டிப்பா. லெட்ஸ் கிவ் தி ஹேண்ட்ஸ் டு ஹர். ரைட், நெக்ஸ்ட். கொடுங்கப்பா. என் மகள் கே பிரித்தி அரசு பள்ளி சன்னிதானம் செயல் 3ஆம் இடத்தில் உள்ளார். இதை கௌரவப்படுத்திய எம்கேஎஸ் ஓனருக்கும் ஆசிரியருக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவிக்கிறேன். கண்டிப்பா. ரைட், குட். அடுத்தது பேசுங்கப்பா. வெரி குட்பா. என் பேர் வந்து ஷாலினி. நான் சன்னிதானப்பட்டியிலேருந்து படிக்கிறேன். நீங்கள் இங்கிலீஷ் மிஸ்க்கு தேங்க்ஸ் சொல்ல, ஏன்னா நான் 98 எடுத்திருக்கேன். மற்ற எல்லா டீச்சர்ஸ்க்கும் தேங்க்ஸ் சொல்லுவேன். வெரி குட். லெட்ஸ் கிவ் பிக் ஹேண்ட்ஸ். ஸோ நிறைய சிங்க பெண்கள் இருக்காங்க இங்கே. வெரி குட். நெக்ஸ்ட். வெரி குட். லெட்ஸ் கிவ் பிக் ஹேண்ட்ஸ் டு ஹர். என் பேர் ஜி சந்தியா. நான் மல்லிகிதம் ஹைஸ்கூலில் படித்தேன். என்னை படிக்க வச்ச எல்லா டீச்சர்ஸும், அப்புறமேட்டு எங்கள் அப்பா அம்மா எல்லாத்துக்கும் நான் நன்றி சொல்லியிருக்கிறேன். வாழ்க வளமுடன். ரீல்ஸ் போட்டாச்சு. ஏமா ரீல்ஸ் போட்டாச்சாமா? வெரி குட். நெக்ஸ்ட் ஐயா. என் பெயர் மனோதீபனுங்க. எங்கள் புவனேஸ்வரி கவர்மெண்ட் ஸ்கூலில் 576 மார்க் எடுத்து ஃபர்ஸ்ட் இடம் பிடிச்சிருக்கு. பாருங்க, அவங்களுக்கு ஒரு பெரிய கைத்தட்டல். அவங்க இங்க எதுக்கு வந்திருக்காங்க தெரியுமா உங்களுக்கு? கரெக்டாக சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம குழந்தைங்க, ரைட்? எஸ் ஆர் நோ? அவங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்கும்போது நம்ம கூட இருக்கணும். அதுக்காகவே அவங்களுக்கு ஒரு பெரிய கைத்தட்டல். ரைட், வெரி குட். அப்படியே வாங்க உட்காருங்க. வந்து இதோட ஸ்டாப் ஆகலை. இது வந்து நமக்கு வந்து ஒரு ஆரம்ப புள்ளி. இதை வச்சு நம்ம அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு அவங்க யோசிக்கிறதுக்கு அது பெரிய ஹெல்ப்பாக இருக்கும் சார் நீங்கள் பண்ணுறது. ஓகே, ரைட். அதுதான் ஸ்ரீ ராமபக்த ஆஞ்சநேயர் சேவா அறக்கட்டளை
பண்ணிட்டு இருக்கு. ப்ரொடியூஸ் பண்ணுறேன். ஈவெண்ட் 1500, 3000, 800. அப்பா இந்த 1500, 3000, 800னா எனக்கு காசு தான் ஞாபகம் வரும். ஆமாம் இல்லை, அப்போ நமக்கெல்லாம் அப்படி தானே. அது என்னது 1000, 1500 இதெல்லாம் என்ன மீட்டர்ஸா கிலோமீட்டர்ஸா? மீட்டர்ஸ் என்ன பண்ணீங்க அதை சொல்லுங்கள். இப்போ ஜோனலில் 1500 தேர்ட் பிளேஸ். 1500 மீட்டரில் என்னது ரன்னிங்? ரன்னிங் மேடி 800 மீட்டரில் ரன்னிங்கில் வந்து தேர்ட் பிளேஸ். ஓகே. 4x400 ரிலேயில் செகண்ட் பிளேஸ். ஓகே. இது எந்த லெவல் சாம்பியன்? ஜோனல். ஜோனல்னா என்ன? இப்போ எதுக்காக இந்த கேள்விக்கு கரெக்டாக கேட்குறேன் கேள்வி கரெக்டா இல்லையா? ஏன் நமக்கு தெரியாது, இவங்கெல்லாம் விளையாட்டு வீரர்கள் இல்லையா? நமக்கு தெரிஞ்சதெல்லாம் சச்சின், அதுக்கப்புறம் தோனி, இப்போ கோலி. வட்டார அளவு, ரைட்? So let us give a big hands to them. My name is N. Maharaja, 1500 state finalist, 5th position. 1500 sir. Okay, right. So state level அப்படின்னாவே தெரியும், மாநிலம் இல்லையா? ஸோ பெரிய கைதட்டல் கொடுங்க, ரைட்? இவரையெல்லாம் இன்னும் ஒரு வருஷம் நம்ம பார்ப்போம், அதுக்கப்புறம்லாம் பேப்பரில் தான் பார்ப்போம், இல்லை டிவியில் தான் பார்ப்போம் இல்லையா? ரைட். ஸோ ஒரு நிமிஷம், மகாராஜா பற்றி சொல்கிறேன்னா, காலில் வந்து அவனுக்கு நரம்பு கட்டாயி ஆப்ரேஷன் பண்ணியிருக்கு. இருந்தாலும் அதுக்கப்புறம் தான் ஓடவே ஆரம்பிச்சிட்டான், நல்லா வேகமாக ஓட ஆரம்பிச்சிட்டான். இப்போ அவன் ஓடும்போது பார்த்தீங்கன்னா காற்றுல பறக்கிற மாதிரி தான் இருக்கும், அவ்வளோ ஃபாஸ்ட்டு. நான் ஒரே ஒரு டைம் தான் அவனோட ஓட்டத்தையே பார்த்தேன். ஒரு நல்ல ஸ்டூடெண்ட்டு. தேங்க்யூ சார். அனைவருக்கும் வணக்கம். இப்போ இந்த ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அவனுக்கு சார் தான் சொல்லி இங்கே கூட்டிகிட்டு வந்தோம் நாங்கள் ஃபஸ்ட்டு. இவன் கேட்டது எனக்கு ஆச்சரியமாக போச்சு. எனக்கு ஒரு ஸ்போர்ட்ஸ் ஷூ வேணுங்க சார்னு கேட்குறான். எவ்வளோ கொடுமை பாருங்க, நம்ம வந்து எவ்வளோ பசங்களுக்கு எவ்வளோ என்னென்னமோ வாங்கி கொடுக்குறோம். ஸ்டேட் லெவலில் போகிறான், ஒரு ஸ்போர்ட்ஸ் ஷூ வாங்க முடியல. அதனால் இங்கே வந்திருக்காங்க. சார்ட்டு சொன்ன உடனே நல்ல கோச்சிங் சென்டரும் ரெடி பண்ணியிருக்காரு. உனக்கு தேவையானது எல்லாம் நிறைவேற்றாருன்னு சொல்லியிருக்காரு. இந்த மனசு வந்து யாராருக்கும் அவ்வளோ சீரும் கிடைக்காது. சொன்ன உடனே நான் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதனால சாருக்கு ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இதில் தேங்க்யூ ஸ்போர்ட்ஸ் மேன். தேங்க்யூ சார். உட்காருங்க பாப்பி, உட்காருங்க. ஓகே. பரதநாட்டியம் கற்றுக்கணும்னு என்னோட ஆசை. அப்போ வந்து என்னோட பேரண்ட்ஸ்க்கு அது புரியல. பரதநாட்டியம்னா இதுதான் அப்படின்றதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது, இன்னமும் அப்படி தான் இருக்காங்க. ஆனால் என் பிள்ளை வந்து ஃபஸ்ட்டு அந்த ஸ்டேஜ் ஏறும்போது அது சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லைங்க சார். என்னையே வந்து நான் அந்த இடத்துல வச்சு பார்க்குற மாதிரி ரொம்ப பெருமையாக இருந்துச்சு. நான் வந்து வாழ்கிறது இது அதெல்லாம் எதுவுமே கிடையாதுங்க சார். என் ஆயுசுக்கும் அது ஒன்று எனக்கு போதும். என் பாப்பா அங்கே நின்னதே எனக்கு போதும். அப்புறம் ஃபஸ்ட்டு கொடைக்கானல் தான் ஃபஸ்ட்டு ஆட ஆரம்பித்தாங்க. அன்றைக்கி வந்து கொடைக்கானல் டிஎஸ்பி மேடம் கையால் வாங்கினாங்க. சத்தியமாக அந்த ஒரு நிமிஷம் வந்து சாகிற வரைக்கும் எனக்கு அது போதும் சார். என் பிள்ளை அந்த இடத்துல நின்னதே எனக்கு போதும். என்னோட எல்லா கனவும் என் பிள்ளை மூலியமா நிறைவேறுதுங்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவள் படிக்கலனாலும் பரவாயில்ல, படிப்பு மட்டுமே வாழ்க்கை கிடையாது, படிப்பும் கொஞ்சம் வேணும். அது இல்லாமல் எதுவும் பண்ண முடியாது. ஆனாலும் அதே முழுசாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. நம்ம பொண்ணுங்களுக்கு என்ன திறமை இருக்குது அதிலையும் வளர்க்குறத கொஞ்சம் பார்க்கணும். ஆனால் அதை நிறைய பேர் பண்ணுறாங்க, தப்புன்னு சொல்ல. ஆனால் என் பிள்ளை அங்கே நிற்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம் சார். இதில் வந்து பெரிய ஆளாக வந்தாலும் அதே எங்களுக்கு பெருமை. வேற எதுவுமே எங்களுக்கு தேவையே இல்லைங்க சார். எல்லா கஷ்டமும் எங்கள் பிள்ளைய பார்த்தா எங்களுக்கு பறந்து போயிடும். இன்னைக்கு அந்த ஆஞ்சநேயர் ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காரு, அதை எப்படி பார்க்குறீங்கம்மா? நல்லா தாங்க சார் பார்க்குறேன். ஏன்னா நாங்கள் வந்து எல்லா கோயிலுக்கும் எப்போவுமே போவோம். எங்களுக்கு எங்ககிட்ட இல்லைன்னா கூட ஒரு கடவுளுக்குன்னு வந்து கேட்டுட்டா நாங்கள் எதுக்கும் இல்லைன்னு சொன்னது கிடையாது. கண்டிப்பாக அந்த ஆஞ்சநேயர் வந்து என் பிள்ளைக்கு நல்ல வாழ்க்கை நல்ல இது கொடுப்பாரு. இந்த திறமையை கடைசி வரைக்கும் என் பிள்ளை தக்க வச்சுக்கிறதுக்கு அவர் உறுதுணையாக இருப்பாருன்னு நம்புகிறேன். கண்டிப்பாக அது நடக்கும் சார். கடவுள் மேலே நம்பிக்கை இருக்குது. தேங்க்யூ 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 தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். என் பேர் வந்து கலைச்செல்வி. நான் தாரமங்கலத்துலேருந்து வரேன். அந்த பொண்ணுங்கள்லாம் நல்லா படித்து ஃபஸ்ட் இடத்துல செகண்ட் பிளேஸில் வர மாதிரி என்னுடைய பொண்ணு வரணும்னு நான் ரொம்ப ஆசைப்பட்றேன். அவளுக்கு படிப்பை விட இந்த பரதநாட்டியம் தான் ரொம்ப பிடிச்சிருக்குது. ஆனால் நான் நல்லா படிப்பேன். நான் நல்லா படிப்பேன்.
எனக்கு படிப்பு தான் முக்கியம்னு சொல்லிட்டு நான் சொல்லுவேன். அவள் எப்போ பார்த்தாலும் டான்ஸே தான் ஆடிட்டு இருப்பாள். அதுவும் இல்லாமல் பரதநாட்டியம் தான் ஆடுவாள். எந்த டான்ஸ் பாட்டை போட்டாலும் பரதநாட்டியத்தில் ஆடுறாள். அது எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. படிக்கவே மாட்டியாரியா, இந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருப்பியான்னு சொல்லுவேன். இருந்தாலும் அதை பச்சை கேட்க மாட்டா. பட் நான் நல்லா படித்து மேக்ஸில் வந்து சென்டம் எடுத்தேன். 2012 பாஸ் அவுட்டு. நான் 2010 சென்டம் அடிக்கணும் 10th நினச்சேன். பட் என்னால் வந்து 90 மார்க் தான் ஸ்கோர் பண்ண முடிஞ்சு. அதுக்கப்புறமா சரி விடக்கூடாது, நாம் எப்படியாவது +2 எடுத்துணுண்டான்னு சொல்லி நான் எடுத்தேன். அப்போ சென்டம் எடுத்தேன். எங்கள் ஸ்கூலில் நான் மட்டும்தான் சென்டம். கெமிஸ்ட்ரியில் ஒருத்தர், ஃபிசிக்ஸில் ஒருத்தர், அந்த மாதிரி தான் இருந்தது. அப்போ வந்து நான் ரொம்ப எங்களுடைய மேக்ஸ் மிஸ்ஸுக்கு தான் நான் தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா அவங்க தான் வீட்டுக்கு போயே நான் படிப்பேன். மேமோடி வீட்டுக்கு போயே நான் படிப்பேன். நான் வந்து 1200க்கு 1084 கட் ஆஃப் மார்க் வந்து அப்போலாம் எங்களுக்கு 200க்கு தான் கட் ஆஃப் மார்க்கு. 193.25. நான் கும்பூர்குடி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜியில் கவுன்சிலிங்கில் போய் செலக்ட் ஆனேன். இசிஇ படித்தேன் கோயம்புத்தூரில். எல்லாருக்கும் மேபி தெரியும்னு நினைக்கிறேன். அதே ஊரில் அதே ஸ்கூலில் படித்த ஒரு பொண்ணு அதுக்கு என்னுடைய கோர்ஸ் எடுக்கிறதுக்கு 10 லட்ச ரூபா டொனேஷன் கொடுத்து போகும்போது